பூர்ணகிரி பேரூராட்சி ஆதிவராகநத்தத்தில் உள்ள அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் கிபி 16-17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டு சோழர் காலத்து கல்வெட்டுகள் அந்த கோயிலில் ராஜகோபுரத்தில் இருக்கின்றன. ராஜேந்திர சோழன் தனது அன்னைக்காக கட்டிய சிவன் கோயில் எப்படி பெருமாள் கோயிலாக மாறியது என ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கின்ற வருகின்ற இந்த பழமையான திருக்கோயிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்த அரசு முன்வருமா என்று மாண்பு அமைச்சர் அவர்களை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய உறுப்பினர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தார். அதில் வேதபுரீஸ்வரர், கோடிலிங்கம், வடதலை ஐயனார், அங்காள பரமேஸ்வரி ஆகிய 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த 4 திருக்கோயிலுக்கும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளும் சேர்த்து இந்த 6 திருக்கோயிலுக்கும் அடுத்த ஆண்டு 7/7/2024ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத்தல் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 12,957 திருக்கோயில் என்றிருந்ததை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 6,000 திருக்கோயில்களை கூடுதலாக வழங்கி தற்போது 19,000 திருக்கோயில்களுக்கு 1ஐ 2 ஆக்கியதோடு நில்லாமல் 2.5 லட்சமாக்கி இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அவர் கோரிய இந்த கோயிலும் ஒருகாலை பூஜை திட்டத்தின் கீழ் எடுத்துக் கொள்ளப்படும். அதற்குண்டான காசோலையை இன்னும் ஒரு 10 நாட்களில் முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் குறிப்பிட்டு சொன்ன எனது தொகுதியில் உள்ள அந்த திருக்கோயில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் பாலாயனம் செய்யப்பட்டு மேல் வளைமலையில் உள்ள நம்முடைய வேதநாயக பெருமாள் திருக்கோயிலும் ஒரே நாளில் பாலாயனம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு பணிகள் எதுவும் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கின்ற சூழ்நிலை இருக்கிறது. அதை துரிதப்படுத்த வேண்டுமாய் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு, பூர்ணகிரி பேரூராட்சி ஆதிவராகநத்தத்தில் உள்ள அருள்மிகு வெங்கடேச பெருமாள் திருக்கோயில் கிபி 16-17ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்டு சோழர் காலத்து கல்வெட்டுகள் அந்த கோயிலில் ராஜகோபுரத்தில் இருக்கின்றன. ராஜேந்திர சோழன் தனது அன்னைக்காக கட்டிய சிவன் கோயில் எப்படி பெருமாள் கோயிலாக மாறியது என ஆய்வாளர்கள் ஆய்வு செய்கின்ற வருகின்ற இந்த பழமையான திருக்கோயிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்த அரசு முன்வருமா என்று மாண்புமிகு அமைச்சர் அவர்களை உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் முதலில் குறிப்பிட்டதற்கு எதிர்வினை ஆற்றுவதாக கருத வேண்டாம். நீங்கள் குறிப்பிட்ட அந்த 2 திருக்கோயிலுடைய குடமுழுக்கு திருப்பணிகள் நடைபெறுகின்ற புகைப்படங்கள் இருக்கின்றது, உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் குறிப்பிட்ட இந்த சீனிவாச பெருமாள் திருக்கோயில் கூட 1984 ஆண்டுக்கு பிறகு திருப்பணிக்கு எடுத்து கொள்ளப்படவில்லை. அது 100 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பதால் நாங்கள் மண்டல குழுவுடைய ஒப்புதலை பெற்று SLC எனப்படுகின்ற தொல்லியல் குழுவிற்கு அனுப்பிய போது அந்த கட்டுமானங்களை டாக்குமெண்ட்ரி ஆவணப்படுத்த வேண்டும் என்று அந்த குழு நிராகரித்ததால் தற்போது கட்டுமான பணிகளை ஆவணப்படுத்துகின்ற பணி நடைபெறுகின்றது. அந்த அனுமதி கிடைத்தவுடன் உடனடியாக ஒப்பந்தம் கோரப்பட்டு நிச்சயமாக அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். மேலும் நம்முடைய உறுப்பினர் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஒரு 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தார். அதில் வேதபுரீஸ்வரர், கோடிலிங்கம், வடதலை ஐயனார், அங்காள பரமேஸ்வரி ஆகிய 4 திருக்கோயிலை குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த 4 திருக்கோயிலுக்கும் தற்போது திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவைகளும் சேர்த்து இந்த 6 திருக்கோயிலுக்கும் அடுத்த ஆண்டு 7/7/2024ஆம் ஆண்டு குடமுழுக்கு நடத்தி தரப்படும் என்பதை பேரவைத்தல் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருண்மொழிதேவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது பூர்ணகிரி தொகுதியில் உள்ள அம்பாபுரம் கைலாச சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த பழமையான கோயில். அந்த கோயிலை புனரமைத்து குடமுழுக்கு நடத்தி தர அரசு முன்வருமா என்று கேட்டுக்கொள்வதோடு, வண்டராயம்பட்டு அருள்மிகு ராமலிங்கேஸ்வரர் திருக்கோயிலுக்கு ஒருகால பூஜை திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்க அரசு முன்வருமா என்பதையும் தங்கள் மூலமாக மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த ஒருகால பூஜை திட்டத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஆட்சி உண்டென்றால் அது மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே இருக்கின்ற இந்த திராவிட மாடல் ஆட்சி என்றால் அது மிகையாகாது. இந்த ஒருகால பூஜை திட்டத்தில் ஏற்கனவே இருந்த திருக்கோயில்கள்
12,957 திருக்கோயில்கள் இருந்தது. அதற்கு வைப்பு நிதியாக 1,00,000 ரூபாய் என்று 2011ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. அதன் பிறகு கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு 100 ரூபாயை கூட அதில் வைப்பு நிதியை உயர்த்தவில்லை. மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையிலே நடைபெற்ற ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் ஆய்வின் போது இந்த 1,00,000 ரூபாய் வைப்பு நிதி எப்படி போதுமான தொகையாக இருக்கும் என்று முதலமைச்சர் அவர்கள் கருதி கூடுதலாக 130 கோடி ரூபாய் அரசு மானியமாக வழங்கி 1,00,000-ஐ 2,00,000 ஆக்கியவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அதோடு அதனுடைய எல்லை நின்றுவிடவில்லை. 12,957 திருக்கோயில் என்றிருந்ததை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 6,000 திருக்கோயில்களை கூடுதலாக வழங்கி தற்போது 19,000 திருக்கோயில்களுக்கு 1ஐ 2 ஆக்கியதோடு நில்லாமல் 2ஐ 2.5 லட்சம் ஆக்கி இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கின்ற முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அதோடு மட்டுமல்ல, இந்த திருக்கோயில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அர்ச்சகர்களுக்கு ஒரு சல்லி காசு கூட அரசின் சார்பிலே உதவி இல்லாமல் இருந்த நிலை மாண்புமிகு தமிழக முதல்வருடைய கவனத்திற்கு எடுத்து சென்றவுடன் மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர் வங்கி கணக்கிலே 19,000 செலுத்துகின்ற ஒரு முதல்வராக, ஒரு ஆட்சியாக, ஆன்மீக ஆட்சியாக இந்த துறை விளங்கி கொண்டிருக்கிறது என்பதை உறுப்பினருக்கு தெரிவித்து, அவர் கோரிய இந்த கோயிலும் ஒருகாலை பூஜை திட்டத்தின் கீழ் எடுத்துக்கொள்ளப்படும். அதற்குண்டான காசோலையை இன்னும் ஒரு 10 நாட்களில் முதலமைச்சர் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்.